அது இந்த கழுதைய சொல்லி குறை இல்ல, என் புருஷன் சரியில்லை. தீபடி கொடுங்க. குழந்தைக்கு சரி வேணாம், என் முருசன் அந்த கழுதையை தடவை கொடுத்து பழக்கி உங்க பாடு எனக்கு இருக்குது சாமி. நான் எதுல விட்டேன்? உள்ள இல்லன்னு சொல்லியா? பிள்ளை இல்ல என்ன சொன்னாருங்க? சொன்னாரு பூசல சொன்னாரா, ஓ முன்னாடி கொடுத்து உடுப்பா இல்ல சாமி. ஐயோ இந்த கதையை வச்சு என்ன பண்றது? அதுக்கெல்லாம் 5 அறியுமா சரியா உட தெரியாது. அப்படித்தான் வரும். நீ தான் நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? என்ன பண்ணிய? அப்ப அந்த நினைப்படுத்த வர மாட்டேன். ஆமா கொஞ்சம் வெளியே கலந்து கொண்டு உள்ள முன்னாடி கூட விடுப்பான்னு சொல்ல எங்க ஆத்தால எங்க அப்பனை பாருங்க சொன்ன நிமிஷத்துலயே எங்க ஆத்தால கூட்டிட்டு போய் பூசாட்டை விட்டானுங்க. விட்டானா விடலையா? விட்டாரு சாமி. விட்டோம் பாருங்க. பூசாரி எங்க ஆத்தாளி கோயிலுக்குள்ளார, எங்க அப்பே வெளியே உங்களை மாதிரி. நான் வெளியே இருக்கேன், உங்க அப்பா உள்ள இருக்கானா? என்ன சொல்றீங்க? கதையை சொல்லி போடுறீங்க? இல்ல சாமி, எங்க ஆத்தாளு பூசாரி கோயிலுக்குள்ளார, எங்க அப்பே வெளியே. பூசாரி கையில முடிச்சிட்டாருங்க. குடுக்கைய அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்கிறாரு அடிக்கிறாரு அடிக்கிறாரு. விடிய விடிய அடிச்சு விடிய காலம் ரெண்டா கிழிஞ்சு போச்சு. அதுதான் சாமி, விடிய விடிய அடிச்சு விடிய காலையில ரெண்டா கிழிஞ்சு போச்சு. தோல் கிழிஞ்சு போச்சுங்க. முடுக்க தோல். அந்த தோல் இந்த சாமி தோல் மாதிரி பழைய தோலா இருந்துச்சு. அதான் கிழிஞ்சு போயிருச்சு. கிழிஞ்சால பாருங்க சாமி, 10 மாசம் கிழிச்சுக்கிட்டு நான் பிறக்கிறேன்னா என்னை எங்க ஆத்தாளிங்க அப்பனும் என்னை வளவள வளர்த்து உரு உரு உருனாகலாம் விளக்கணை போட்டுக்கிட்டு ஏதோ புடிச்சு உருவாங்க. நீ விவசாய சாமியா இருப்பாங்க. நானும் பாருங்க சாமி, எங்க ஆத்தாளிங்க அப்பனும் சந்தைக்கு போயிட்டு இந்த பச்சி மொத்த வாங்க வருவீங்களா சாமி? அந்த பழத்தை வாங்கிட்டு வந்து பாருங்க சாமி, பழத்தெல்லாம் சாப்பிடுவாங்க. தோல் மட்டும் தான் சாமி எனக்கு கொடுப்பாங்க. நான் தோலுக்கே இப்படி நிக்கிறேன்னா உங்க 4 பேர் பழத்தை கொடுத்தீங்கன்னா ஆமா ஆமா. நானும் பாருங்க சாமி கட்டளை தின்னு சாப்பிட்டு ஒரு நாள் பாருங்க சாமி பொறுத்திருக்க சொல்லாம நான் அப்படி ஆயிட்டேனா. என்ன ஆயிட்டு? பொம்பளை பிள்ளை பொச்சு பொச்சுக்கு நான் வாங்கல சாமி. பொம்பளை பிள்ளைகளா பொச்சுக்கு பொச்சுக்கு நான் வாங்கல. உங்களுக்கு புரியலையா? பொம்பளை பிள்ளைகளா பொச்சுக்கு பொச்சுக்கு நான் வாங்கல. ஆனா வயசுக்கு வந்துட்டுங்க. வயசுக்கு வந்துட்டேன். பெரிய மனுஷாயிட்டேன். இல்ல சாமி, எனக்கு செல்லிமூக்கு உடஞ்சு போயிருச்சு. இது மேமூக்குல கீமூக்கு பாருங்க சாமி. நானும் வயசுக்கு வந்துட்டேனுங்க. வயசுக்கு வந்தா யார் புடிச்சு கட்டுவா? தாய் மாமி புடிச்சு கட்டுவாரு. என் கிழங்க என் மாமி பட்டாந்து போயிட்டானுங்க. எங்க சித்தப்ப மாயன் எங்க அண்ணன் கறக்க மொம்மன் உள்ள விட்டேன். குடிசைக்குள்ள இருக்க குடிசைக்குள்ள விட்டா போவாங்க. ஆம்பளை தானே. குடிசைக்குள்ள விட்டானுங்க. உடனே எங்க ஆத்தாங்க வந்தாளுங்க. அரிய மருதாயி உன் மாமி பட்டாந்து வராமடி நீ போய் குளிச்சுட்டு வந்து சொன்னாலுங்க. நானும் மாமா அதை சொன்ன ஆசையில அவனை சின்ன வயசுல பார்த்தது. அப்பயே அவனுக்கு ஒவ்வொன்னு அவ்வளவு வயசுக்கு இருந்துச்சு கையாலதே. இப்ப ஒவ்வொரு எவ்வளவு வயசுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஆத்த குளிக்க பண்ணுங்க. குளிச்சிருந்தேன் நானு. எங்க ஆத்தாக்கறி வந்தாளுங்க. அடிய பிள்ளை மருதாயி நீ வாடி உன் மாமா வந்துட்டான்னு சொன்னானுங்க. சொன்ன பாருங்க, நான் என் மாமா பாக்குறேன் ஆசையில. அங்கேயே நீங்க பாக்குறீங்க.
அது குழந்தை வச்சுதான் எனக்கு முதல்ல. கிரகத்தை தூக்க கொள்ளுது உனக்கு. அந்த நோக்கத்தோட இங்க தூக்குது அப்படியே பார்க்க பேசணும் ஆசையில நான் வந்து புருஷத்துல உட்கார்ந்துங்க என் மாமன் அங்கிட்டு வந்தானுங்க சுத்தி சுத்தி பார்த்தானுங்க இந்த மாமி மயனுக்கு ஒன்னும் தெரியல என்னது மாமி வந்தேன் இந்த பாவி மயனுக்கு ஒன்னும் தெரியல எல்லாமே தெரியுமே இல்ல சாமி என் மாமா சொல்றேன் அவனுக்கு ஒண்ணும் தெரியலங்க ஒன்ன விட்டு கிழிச்சானுங்க கீத்து பண்ணாங்க ஒன்ன விட்டு கிழிச்சா புதுசா தெரியுமா ரெண்டை விட்டு ரெண்டா கிழிச்சானுங்க கீத்து பண்ணேன் கிழிச்சோட பாருங்க தெரிஞ்சு போயிடுச்சு என்ன தெரிஞ்சு அதுதான் கிழிச்சா தெரியுமா தெரியாதா தெரிஞ்சிருச்சுங்க தெரிஞ்சோட பாருங்க அவன் என்னை பார்த்து சாமி எங்க மாமன் வந்து பழைய பேச மாட்டேங்குது சாமி எங்க மாமன் என்னைய பார்த்து அவரு ஒட்டு அடிச்சாருங்க நான் எப்படிப்பட்ட ஆளு நான் சும்மா இருப்பேனா அது என்னமோ சாமி வயசுக்கு வந்து அப்படி அலைய தோட மாட்டேங்குது அவரு ஒண்ணு அவரு ஒண்ணு நடிக்க நான் நடிக்க அவரு நடிக்க மாக்கெட்ல அடிச்சல தண்ணி வந்துருச்சு கண்ணி தண்ணி உடனே காத்தாக்காரி பார்த்தாருங்க இது ஒண்ணு சுத்தப்பட்டு வராது காலகாலத்து கல்யாணம் பேசணுமா வேலைக்கு வாங்க அடிச்சு கிடப்போமா நான் இழுத்து கிடப்போமா நான் கழுதையா அப்படிலாம் சொல்லி ஒரு பாலா போனவே ஒரு புளியாத பையன் ஒரு பொண்ண பையன் உங்களே நான் சொல்லுவானா நீங்க எல்லாம் யாரு நீங்க எல்லாம் என் செத்து போன சுத்தமா பெரிய பண்ணுங்க உங்களே நான் சொல்லுவானா நான் என் பெருசா சொல்றேன் எல்லாரும் புருஷன் கட்டுறாங்க நான் புருஷன் கட்டி பாலா போனாங்க என்னைக்கு நான் கட்டுனோ அன்னையில இருந்து சும்மாவே கிடக்குறேன் ஏன் அங்க வாங்குறீங்களா சாமி கல்யாணம் பண்ணமா பிள்ளை குட்டி பத்துக்கிட்டோமான்னு இருக்கணும் அந்த பாலா போனா எப்ப பார்த்தாலும் ஏன் கூட படுக்கிறதே இல்லை கழுதையை போட்டுதான் படுக்கிறேன் கழுதை கூட தான் சாமி படுக்கிறேன் அவனுக்கு பொட்டாட்டியே கழுதைதான் என்னைய பொட்டாட்டியாவே மதிக்கிறதே கிடையாது நான் உள்ள படுத்தேன் அவன் வெளியே படுக்கிறான் அவன் வெளியே படுத்தான் நான் உள்ள படுக்கிறேன் இப்படியே இருந்தா இந்த வயிற்றுல அந்த பொட்டக்கால அந்த காலம் உள்ளே தேடிட்டு வருது ஆனா என் புருஷன் கூட சில சமாளிச்சாருன்னா என் புருஷன் கூட படுக்கிற கழுதையை என்னால சமாளிக்க முடியல சாமி யாரும் காலையில ஆட்டுக்கு துவக்கி போயிட்டானுங்க கஞ்சி வாங்கிட்டு வர சொன்னேன் நான் அப்படியே போய் பண்ணக்காரச்சிட்டு கஞ்சி இருந்தா நான் வாங்கிட்டு போறேனுங்க பெரிய பண்ணையில கேளு சாமி யார் சாமி வீட்டுல பெரிய பண்ண ஆத்தா ஆத்தா வைக்கான